வணக்கம். இன்றைய தஞ்சாவூர் மாவட்ட காவல்துறை கடையின் பூட்டை உடைத்து திருடிய வழக்கில் குற்றவாளிக்கு 4 வருட சிறை தண்டனை மற்றும் ரூபாய் 2000 அபராதம். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் உட்கோட்டம் ஐயம்பேட்டை காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதியில் கடந்த 2018ஆம் ஆண்டு ஐயம்பேட்டையைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவருக்கு சொந்தமான ஜீவா சிஸ்டம்ஸ் என்கிற கடையில் நள்ளிரவில் கடையை உடைத்து கம்ப்யூட்டர், லேப்டாப் போன்ற பொருட்களை திருடியிருப்பதாக விக்னேஷ் என்பவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் ஐயம்பேட்டை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மேற்படி வழக்கினை புலன் விசாரணை செய்த காவல் உதவி ஆய்வாளர் சசிகுமார் வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளியான பாபநாசம் வடக்கு மாங்குடியைச் சேர்ந்த தங்கமுனுசாமி வயது 36 என்பவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டு பின்னர் இவ்வழக்கின் புலன் விசாரணையை முடித்து எதிரியின் மீது 9/5/2018ஆம் தேதி நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தார். இவ்வழக்கினை விசாரணை செய்த தஞ்சாவூர் குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிபதி ராஜேஷ் கண்ணன் 18/11/2025ஆம் தேதி வழக்கின் எதிரியான பாபநாசம் வடக்கு மாங்குடியைச் சேர்ந்த தங்கமுனுசாமி என்பவருக்கு 4 வருட சிறை தண்டனை மற்றும் 2000 ரூபாய் அபராத தொகையும் கட்ட தவறினால் 1 மாத சிறை தண்டனையும் விதித்து உத்தரவிட்டுள்ளார். இந்த வழக்கில் திறம்பட பணிபுரிந்தமைக்காக காவல் உதவி ஆய்வாளர் சசிகுமார் மற்றும் நீதிமன்ற காவலர் ஆகியோரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் வெகுவாக பாராட்டினார். தஞ்சாவூர் செய்திக்காக தஞ்சையிலிருந்து ராஜேஷ்.